வணக்கம், காரைக்குடி பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம முட்டை பணியார தொக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல முட்டையை பொத்து நல்லா கலக்கி வச்சுக்கிடுவோம். பாருங்கள், முட்டையை பொத்து ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம். வேறு உரப்பெல்லாம் எதுவுமே சேர்க்கல, ஏன்னா நம்ம மசாலாவில் உரப்பு சேர்க்க போகிறோம். இதில் உரப்பு சேர்த்தா குழந்தைங்க சாப்பிடும்போது பச்சை மிளகா கடிபடும். அதனால தான் நான் பச்சை மிளகா போடலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுக்குருவோம். அதை அப்படியே பணியாரக்கல்லில் ஊற்றி பணியார சட்டியில் ஊற்றி அப்படியே எடுக்க போகிறோம். அவ்வளோதான். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் செய்வோம். ஈஸியானது தான். நம்ம வந்து பணியாரத்துக்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கிடுவோம். நல்லா நான் ஊற்றிக்கிறேன். இப்போ சோம்பு போட்டுக்கிறேன். தாளிப்புக்கு பட்டையும் பிரியாணி இலையும் போட்டுக்கிறேன். நல்லா சோம்பு பொரிஞ்சு வரட்டும். சோம்பு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். பொடிசா நறுக்கி வச்சுருக்கோம் வெங்காயத்தை. நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தக்காளியவும் சேர்த்துக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ அது ஒரு ஓரமாக நல்லா வற்றி வரட்டும். நம்ம பணியாரத்தை ஊற்றி முட்டை பணியாரத்தை ஊற்றி எடுத்துக்குவோம். பணியாரம் ஊற்றும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பணியாரம் வந்து உள்ளே வேகாது. மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. கொஞ்சமாக கறி மசாலா தூள் போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிறோம்.
இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா கொதித்து வெந்து வரட்டும். வெந்து வந்தோடனே நம்ம பணியாரத்தை இதில் சேர்த்துக்குறோம். நல்லா முட்டை பணியாரம் வெந்து வந்துருச்சு. இப்போ எல்லா பணியாரத்தையும் நம்ம திருப்பி விட்டுக்குவோம். எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். பாருங்க, இப்போ நல்லா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முட்டை பணியாரத்தை அதில் சேர்த்துக்கிறோம். பாருங்க, நல்லா நல்லா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பணியாரத்தையும் அதோட சேர்த்துக்கிறோம். பாருங்க, அந்த மாதிரி சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் அதில் சேர்த்து மல்லி இலையை பாருங்க, சூப்பரான சுவையான முட்டை பணியாரத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வணக்கம்.